முதலிரவுக்கு அடுத்த நாள் உடலில் காயங்களுடன் மருத்துவமனையில் புது பெண் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புது மாப்பிள்ளை தலைமறைவாகி விட்டார். நாகை மாவட்டம் தொழுதூரைச் சேர்ந்த ராஜ்குமாருக்கும் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரைச் சேர்ந்த நளினிக்கும் திருமணம் நடந்தது. திருமணத்திற்காக 12 பவுன் நகைகள், கட்டில், பீரோ மற்றும் சீர்வரிசை என பெண் வீட்டார் வழங்கி உள்ளனர். முதலிரவில் ராஜ்குமார் நளினிக்கு கடுமையான பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். அச்சத்தில் புது பெண் மயங்கி போனார். உடலில் பல இடங்களில் காயங்கள் இருந்துள்ளது. இதையடுத்து புது பெண்ணை உறவினர்கள் மருத்துவமனையில் அனுமதித்தனர். புது மாப்பிள்ளை ராஜ்குமார் தலைமறைவாகி விட்டார். இதற்கிடையே தன் மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து மிருகத்தனமான நடந்து கொண்ட புது மாப்பிள்ளை மீது நடவடிக்கை எடுக்க கோரி நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நளினியின் தாயார் புகார் அளித்துள்ளார். தலைமறைவாகிவிட்ட புது மாப்பிள்ளை ராஜ்குமாரை போலீசார் தேடி வருகின்றனர்.